ஹாப்பி பர்த்டே பட்டி பாட்டி. இந்த நாளில் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன், ட்ரையும் பண்ணேன். கடைசியில் அது நடக்கலை. ஆனால் நம்ம கூடிய விரைவில் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் தீக்ஷா பர்த்டேயோட கண்டிப்பாக நம்ம ஒன்றா இருப்போம்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் பண்ணுறேன். விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரொம்ப நாள் நம்ம தனியாக இருந்துட்டோம். நம்ம எல்லோரும் ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் எப்போவுமே ப்ரே பண்ணுவேன், நினைப்பேன். அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம கூடிய சீக்கிரம் எல்லோரும் ஒன்றா இருப்போம்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அகெயின். ஹாப்பி பர்த்டே பாட்டி. நான் உங்கள் கூட ரொம்ப நாளாக இருந்தது கிடையாது. நாங்கள் ரொம்ப நாள் வெளிநாட்டில் தான் இருந்திருக்கோம். இப்போ நாங்கள் இந்த மூமெண்ட் செலிப்ரேட் பண்ணணும் தான் ஆசைப்பட்டோம். ஆனால் வர முடியல. ஆனால் கண்டிப்பாக டாடி சொன்ன மாதிரி அவர் பிளான் பண்ணுவார், எல்லாமே நல்லா நடக்கும். ஹாப்பி பர்த்டே. ஈச் ஸ்டெப் ஆஃப் யுவர் லைஃப் ஒரு பெரிய இடத்த நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் எனக்கு எவ்வளோ லவ்வபுளாக இருந்து, எனக்கு எவ்வளோ கைண்டான மெசேஜஸ்லாம் கொடுத்து, எவ்வளோ நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியும் அண்ட் ஃபேமிலி மெம்பர் மாதிரியும். அதனால நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம பாண்ட் எதுனாலையும் பிரிக்க முடியாது. ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஹாப்பி பர்த்டே அத்தை. ஹாப்பி 60th பர்த்டே. இன்னைக்கு மாதிரி எப்போவும் நிறைந்த ஆயிலோட நல்ல ஆரோக்கியத்தோட நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இவர் ஏதாவது ஹார்ட்ஃபெல்ட்டாக தோன்றதை சொல்ல சொன்னார். நான் மோஸ்ட்டாக எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. பட் உங்கள் 60th பர்த்டேயில் நான் சில மொமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலான்னு நான் ஆசைப்பட்றேன். எவ்ரி கேர்ளுக்கு ஒரு மதர் இல்லா ஒரு எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, எப்படி இருப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு இது தாட் இருக்கும். கல்யாணம் அப்படின்னாலே மதர் இல்லா எப்படி இருப்பாங்க, அந்த ஃபேமிலியில் எப்படி நம்ம இது பண்ணுறது, புதுசாக எப்படி நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். பட் எனக்கு அவர் ஊருக்கு போயிட்டா கூட அந்த டிரான்சிஷன் ரொம்ப ஈஸியர் ஆக்குனீங்க. பொறுமையாக சமையல் சொல்லித்தராகட்டும், எல்லா விஷயத்துலையுமே கைட் பண்ணுவீங்க. எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கிறது, எப்படி ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் சஜஷன் கொடுப்பீங்க. இவர் வே ஆஃப் டெல்லிங் வேறு. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு கைடிங் நேச்சரில் இருக்கும். எப்போவுமே நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி, யாருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லி எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேயும் என்னை கைட் பண்ணியிருக்கீங்க. என்னோட டெலிவரி 2 டெலிவரி பார்த்துக்கிட்டதாகட்டும், எங்கள் அம்மாவோட லாஸ்ட் ஸ்டேஜில் அவங்கள பார்த்துக்கிறதாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே ஐ எம் வெரி லக்கி. ஐ எம் ஆல்வேஸ் வெரி கிரேட்ஃபுல். ஆக்சுவலி நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் ஒருத்தர். நான் எப்போவுமே அதுக்கு கடவுளுக்கு நான் இன்ன வரைக்கும் நான் நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். இதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலியில் நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு மெயின் பார்ட் ஆஃப் லைஃபாக நீங்கள் இருந்திருக்கீங்க. எனக்கும் அப்படி தான், என் பசங்களுக்கும் அப்படி தான். ஸோ அதுக்கு எப்போவுமே நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ மாதிரியே எப்போவும் சந்தோஷமாக நீடோடி நீங்கள் வாழணும். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். ஹாப்பி 60th பர்த்டே. ஹெல்த்தியாக இனிமேல் என்ஜாயாக நல்லா ஹாப்பியாக இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து 1 2 3 ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அக்கா. இதான் ஃபஸ்ட் டைம் நான் அக்கான்னு கூப்பிட்றேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய 60வது பிறந்தநாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் கேட்பாங்க 60வது பிறந்தநாள் பெருசாக இன்னும் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு. இது சிறப்பு. அதுக்கு மேலே ஒரு பெருஞ்சிறப்பு. நான் உனக்கு தம்பியாக இருக்கிறது, நீ எனக்கு அக்காவாக இருக்கிறது. கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அக்கான்றது அம்மாவுக்கும் மேலே, கண்டிப்பாக ஒரு படி மேலே. இதை நேராக நான் வாழ்த்துன மாதிரி நினச்சிக்கிட்டு என்னுடைய பிறந்தநாள் மேலும் மேலும் பல பிறந்தநாள் கொண்டாட என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய் பப்ரிகா, ஹாப்பி பர்த்டே. நீ பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 60வது அகவையில் அடியெடுத்து வைத்திருக்கும் தங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன்.
நீங்கள் உங்கள் குடும்பத்தோட கணவர் மற்றும் மகன் பரத், சரண்யா, பேத்திகள் தீக்ஷா, தியா அனைவரும் மகிழ்வோடு வாழ இறைவனை வேண்டி வணங்குகின்றேன். உங்கள்கிட்ட நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எல்லா குழந்தைங்கள்லேருந்து எல்லார் கூடயும் சீக்கிரமாக பழகிடுவீங்க. அதனால உங்களை எல்லோரும் பப்பி பப்பின்னு அவ்வளோ ஆசையாக கூப்பிடுறாங்க. அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நேரம் காலம் பார்க்காம அந்த எந்த நேரத்தில் யாருக்கு என்ன உதவியோ அது கேட்காமலே போய் செய்வீங்க. இந்த டைம்லி ஹெல்ப், இந்த நல்ல பழக்கங்கள் எல்லாம் நான் என் வாழ்க்கையில் பண்புகளை பின்பற்றணும்னு இருக்கிறேன் தொடர்ந்து. அதனால் இந்த நல்ல நாளில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். நீங்கள் மேலும் மேலும் பல்லாண்டு நன்றாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மம்மி. நான் இப்போ சென்னையில் இருக்கிறதுனால இவங்களோட சேர்ந்து வீடியோ பண்ணிட்டேன். இப்போ பர்த்டே அப்போது நான் அங்கே இருப்பேன் செங்கல்பட்டில். ஸோ இல்லைனா நேர்லேயே வந்து விஷ் பண்ணியிருப்பேன். ஸோ ஹாப்பி பர்த்டே அண்டு லாட்ஸ் ஆஃப் மோர் ஹாப்பி பர்த்டேஸ் டு கம் ஃபார் யூ. ஸோ என்ஜாய் த டே டு த ஃபுல்லஸ்ட். உங்களுக்கு 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் நன்றாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பம் நன்றாக செழிப்பாக, பரத்து, மனைவி, குழந்தைகள் நன்றாக மேலும் மேலும் வளர வேண்டும். என்னோடய வாழ்த்துக்கள். பாய். Happy birthday, mommy. Wishing you many more happy returns of the day, mommy. இனி 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ், நிறைய ஷாப்பிங் மெமரிஸ், நிறைய சுச்சுவேஷன்ஸில் என்னோட கூட இருந்திருக்கீங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நிறைய மெமரிஸ் இருக்குது உங்களோட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். Wishing you many more happy returns of this day with more health, wealth and happiness. God bless you. Thank you. ஹாப்பி பர்த்டே பப்பி. உனக்கு 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. இனிமேலாச்சும் வந்து ஒழுங்காக சமைக்க கற்றுன்னு நல்லா சமைச்சு கொடு. அதுக்கப்புறம் நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து காப்பி அடிக்காது. நான் வந்து என்ஜாய் யுவர் டேலாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நீ ஆல்ரெடி என் கூட நல்லா என்ஜாய் பண்ணின்னு இருக்க உன் பர்த்டேவை. ஸோ ஹாப்பி பர்த்டே. ஹாய் மாமி, ஹாப்பி பர்த்டே. 60 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளே சீனை போட அதை நடக்க முடியாது. இன்னும் பல வருஷத்துக்கு நம்ம 2 பேரும் டி நகர் ஷாப்பிங்லாம் போனோம். Wishing you many more happy returns of the day. It's just the beginning for you. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பப்பி. Happy birthday mommy. You always been there for me, especially my mom. Thank you so much. Wish you many more happy returns of the day. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. ஹாப்பி பர்த்டே மாமி. நிறைய விஷயத்தில் எனக்கு நீங்கள் கைட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் என்றைக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்பயுமே நாங்கள் எல்லாருமே கூடவே தான் இருப்போம். எதுனாச்சும் வருத்தமும் படாதீங்க. ஓகே, ஒன் செகண்ட். ஹாப்பி பர்த்டே. Hi mommy, happy 60th birthday. Please சொல்லு. Happy 60th birthday auntie. Happy party. Happy party. ஹலோ பெரியம்மா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நெஞ்சில் வாழும் உயிர் தீய நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீய நீயே தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே ஏப்ரல் மே வெயிலும் நீயே ஜூன் ஜூலை தென்றலும் நீயே I like you செப்டம்பர் வான்மழை நீயே அக்டோபர் வாடையும் நீயே I thank you உன்னை போல் ஒரு தாய்தான் இருக்க
கீர்த்தியே நீயே, தந்தை நீயே, தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே. பின்பு